அன்புள்ள டிசோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் நாம் பரிந்துரைக்கு எடுத்திருக்கின்ற படம் அதே கண்கள். இது ஒரு த்ரில்லர் அண்ட் ஈஸ்வன் கலர் மூவி. இந்த சொல்ல மாட்டோம் போங்கடின்னு டைட்டில் என்னன்னா, இந்த படத்தின் முதல்லயே ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த படம் பார்க்கின்ற யாரும் வெளியில போய் இதனுடைய கிளைமேக்ஸை யாருக்குமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு உண்மை சம்பவம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த படத்தினுடைய வில்லன் யாருங்கிறது படத்தினுடைய இறுதி வரைக்கும் தெரியாது. இறுதியில தான் அவர் யாருன்னு தெரியும். அதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். கதை சுருக்கத்துக்கு போயிடலாம். அசோகனுடைய ஜமீன் குடும்பத்துல அண்ணன் தம்பியில ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலை யாரால செய்யப்படுங்கிறது மர்மமாவே இருக்கு. அந்த அண்ணன் தம்பி ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க. ஆனா சந்தேகப்படக்கூடிய நபரும் கொலை செய்யப்படுறாரு. அப்படி கொலை செய்யப்படும் போது யார் தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுறாங்க இல்லையா, இதுல அந்த பெரிய அண்ணன் பொண்ணு தான் காஞ்சனா. அவங்க சுசீலான்ற கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க தான் கதாநாயகி. அவங்களுக்கு உதவி பண்ண வர்றவர் தான் ரவிச்சந்திரன் பாஸ்கர். அவர் கதாநாயகன். இந்த சுசீலாவும் பாஸ்கரனும் காதலர்கள். சுசீலாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ரவிச்சந்திரன் அந்த கொலையை கண்டுபிடிக்க முன் வர்றாரு. ஒரு கட்டத்துல அவர் அந்த கொலையாளியுடைய கண்களை நேருக்கு நேரா பாத்துறாரு. ஆனாலும் அந்த இடத்துல அந்த கொலையாளி தப்பிச்சிடறான். இந்த கொலையாளிய அவர் கடைசியா ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு இப்ப பாக்கலாம் சார். கதாநாயகன் ரவிச்சந்திரன், கதாநாயகி காஞ்சனா, SA அசோகன், நாகேஷ், டாக்டரா வந்திருப்பாரு பாலாஜி, போலீஸ் உயர் அதிகாரி மேஜர் சுந்தரராஜன், மாதவி கிருஷ்ணன் மற்றும் கீதாஞ்சலி, இவங்க எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ஒளிப்பதிவு மாருதி ராவ், எடிட்டிங் RG கோபி, இசை வேதா, பாடல்கள் அனைத்தும் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க. கதை, திரைக்கதை, இயக்கம் பிரபல இயக்குனர் AC திருலோகச்சந்தர். நம்ம போன விமர்சனத்துல பார்த்த என் தம்பி படத்தினுடைய அதே இயக்குனர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனரும் AC திருலோகச்சந்தர். MGR, சிவாஜி, ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கிய மிகப்பெரிய டைரக்டர், பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர். ABM புரொடக்ஷனுடைய ஒரு செல்ல பிள்ளையாவே அவர் வளர்ந்தவர். நாங்க ஏன் இந்த த்ரில்லர் படத்தை பரிந்துரைக்கு எடுத்தோம்னா, ஒரு நேயரோட விருப்பம் இது. அதே மாதிரி AVM மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஒரு த்ரில் படம் பண்ணணும்னு அந்த காலத்துல ரொம்ப விருப்பப்பட்டாரு. அப்ப நிறைய த்ரில்லர் படம் எல்லாம் நிறைய இல்ல. அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் படம் எல்லாம் நிறைய பார்ப்பாராம். அப்போ அவரு ஆல்பர்ட் ஹிட்ச்காக்கின் அப்படிங்கிற ஒரு டைரக்டருடைய படத்தை நிறைய பார்ப்பாராம். பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம தமிழ்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் AC திருலோகச்சந்திர மீட் பண்றாரு. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ உருவானதுதான் இந்த அதே கண்கள் கதை. மெஹர்பான் ஒரு இந்தி படம், அதை AVM தான் தயார் பண்ணாங்க. அந்த மெஹர்பான் படத்துக்காக ஒரு நல்ல ஒரு செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு மாளிகை. அந்த செட்டை கலைக்கிறதுக்கு AVM அவர்களுக்கு விருப்பமே இல்லையா. சரி, இந்த செட்டை பயன்படுத்தி இந்த செட்டுக்காகவே ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் எடுக்கலாம் அப்படின்னு AVM செட்டியார் அவர்கள் நினைச்ச காரணத்துல டைரக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்பதான் இந்த அதே கண்கள் படம் உருவாச்சு. ஒரே வாரத்துல மொத்த திரைக்கதை வசனமும் எழுதி ரெடி பண்ணிட்டாங்களாம். சார், இந்த படத்தோட இசை அதாவது அன்றைய காலகட்டத்துல ஒரு வித்தியாசமானது. அன்னைக்கு MSV, KV மகாதேவன் இவங்க எல்லாம் இருந்த காலத்துல இவருடைய இசை இந்த படத்துக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா த்ரில்லருக்கு இந்த வேதா இவருடைய மியூசிக் மட்டும் அந்த த்ரில்லர்னா அந்த த்ரில்லருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த கிட்டார்ல அந்த பேஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. அன்னைக்கு அந்த இசையில ஒரு ஒரு டிஃபரெண்டா கொண்டாந்தாரு வேதா சார். இந்த படத்துல மொத்தம் 7 பாடல்கள். 7 பாடல்களுமே ரொம்ப அருமையான ஒரு பாடல் சார். பூம் 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 மாட்டுக்காரன், அந்த அந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது ஒரு ரம்மியமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அருமையான ஒரு பாட்டு. இந்த படத்துல இருக்கிற படத்துல எல்லா பாடல்களையுமே ஏற்றியவர் கவிஞர் வாலி தான். ஒரு பாட்டுல அந்த படத்தினுடைய முழு கதை சுருக்கத்தையும் சொன்ன மாதிரி இருக்கும். பொம்பளை ஒருத்தி இருந்தாலாம், பூதத்தை பார்த்து பயந்தாலாம், ஆண் துணை ஒருத்தன் வந்தானா அவன் துணையா இருந்தானா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். இதுதான் அந்த படத்தினுடைய கரு. அதை 2 கவி வரிகள்ல அந்த பாட்டை தெளிவுபடுத்தும் சார். இதுல மெயின் கேமரா. அந்த கேமரா ஒவ்வொரு ஷாட்டும் அந்த த்ரில்லிங் ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டும். ஒரு சீன்ல ரவிச்சந்திரன் அந்த கொலைகாரனாக வெயிட் பண்ணுவார் அந்த வீட்டுல.
அப்போ அந்த கொலைகாரன் அவர் தேடிக்கிட்டு இருப்பார் சார். அப்படியே ஒவ்வொரு இடமா தேடுவாரு. டிம் லைட்டு, இருட்டு. ஒரு இடத்துல ஒரு பூ ஜாடி வந்து அப்படியே தட 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 தடன்னு கீழே வரும். உடனே அவர் பயந்து திரும்பாரு. ஒரு விண்டோ, ஒரு வென்டிலேட்டர் அது வழியா அவன் இறங்கி வருவான். இறங்கி வந்தோன்னா அந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு நல்ல அருமையான ஃபைட்டு. ஒருத்தருக்கு வந்து ஈக்குவல் ஃபைட்டு. கடைசியில தான் அந்த 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 அவனை யாருன்னு பார்க்கறதுக்கு அவனை கீழே தள்ளிட்டு அந்த ஃபேஸை பார்க்கறது அந்த மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் அவன் மாஸ்க் எடுக்க விட மாட்டான். அப்பதான் அந்த கண்ணை மட்டும் கரெக்டா பார்த்துருவாரு. அதை தான் சொல்லுவாரு, அதே கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சுதான் கிளைமாக்ஸ்ல அவனை கண்டுபிடிப்பாரு. இந்த சீன்ல நம்ம கேமரா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்குது. இதுக்கு உறுதுணையா இருந்ததுதான் மியூசிக். இப்போ படம் டைட்டில்ல பார்க்கும்போது எடிட்டிங் உதவி இயக்கம் எஸ்பி முத்துராமன் அப்படின்னு இருக்கு. அப்போதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வெற்றிகரமான இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு வெற்றி படத்துக்கு எவ்வளவு உறுதுணையா எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது சார். இந்த படத்துல காமெடி ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு சார். நாகேஷ் பிச்சு உதறி இருப்பாரு. ஒரு பக்கம் வந்து ஹவுஸ் ஓனருக்கு காதலியாவும் இருப்பாரு, ஒரு பக்கம் வந்து ஹவுஸ் ஓனருடைய மகளுக்கு இவர் வந்து காதலனாவும் இருப்பாரு. மாறி மாறி வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அது. அதாவது அப்பெல்லாம் வந்து சினிமா பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கெல்லாம். அந்த காலத்துல அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு சினிமானா ஓடி போய் காசு கிடைச்சா ஃபர்ஸ்ட் சினிமா தான், அடுத்தது தான், ரெண்டாவது தான் இருந்த பட்சம். அப்படி அந்த சினிமா வந்து மக்களோட ஒன்றி இருந்த காலம். அப்போ இந்த படம் எங்க ஊர்ல ஒரு இந்த டென்ட் கொட்டாயில போட்டிருக்காங்க. ஒரு லேடிஸ் எல்லாம் முத நாள் போய் பார்த்துருக்காங்க. அதுல ஒரு குரூப் வந்து அன்னைக்கு எங்க வயலுக்கு வேலைக்கு வந்தாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா வயலுக்கு வேலைக்கு வர்ற பெண்கள் வந்து முத நாள் சினிமா பார்த்தோ அல்லது ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டே அந்த வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாம இருக்கணும்ட்டு பாட்டு பாடி அப்படிலாம். அப்போ ஒரு லேடி அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு அந்த கதையை சொல்றாங்க. எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கதையெல்லாம் சொல்லிட்டு வந்து கிளைமேக்ஸ் சொல்லாம நிறுத்திடுச்சு. அப்போ இந்த பொம்பளைங்களாம், ஏய் என்னக்கா கடைசியில என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொம்பளை சொல்லுது, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்குது. ஏக்கா என்னக்கா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கதையை சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னு, முடிவை சொல்லாம எப்படிக்கா, எங்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்லையாக்கா அப்படின்னு. இது படத்திலேயே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கடி, வேணா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடைசி வரைக்கும் சொல்லல சார். பரவாயில்ல. அடுத்த நாள் இதை கேட்டுட்டு 3 பொம்பளைங்க அன்னைக்கு நைட்டே படத்துக்கு போயிட்டாங்க. போய் பார்த்துட்டு வந்து கடைசியில, அக்கா நீ சொல்ல மாட்டேன்ட்டல, நான் பாத்தியா, நான் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு நான் சொல்லணும்னா, டேய் சொல்லாதடி, அப்புறம் இன்னும் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்கன்னு அந்த லேடி சொல்லுது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்னதுன்னா, அன்னைக்கே ஜனங்க வந்து அந்த காலத்திலேயே அந்த படத்தோட ஒன்றிடுறாங்க சார். அது நல்லதோ கெட்டதோ அது ஏன் சொன்னாங்க, அவங்க வியாபாரத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னு கூட தெரியாம அவங்க சொல்லிட்டாங்க, அதைத்தான் நான் செய்வேன்ற அந்த மென்டாலிட்டி. அதுதான் சார் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து ஒரு சினிமா ஆக்கிரமிச்சிருக்குதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆரம்ப காலகட்டமே இப்படி இருந்துன்னா இன்னைக்கு வளர்ந்த இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்றதுதான் சார். இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த ரசிகை அந்த கிளைமேக்ஸினா யாருக்கையும் சொல்ல வேண்டாம்னு சொல்றது அப்படியே ஒபீடியன்ட்டா அப்படி இருந்தாங்க பாத்தீங்களா, அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு கிராமத்து பெண். இப்போ 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 இன்றைய காலகட்டத்தை நான் இப்ப பாக்குறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார். ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷமே ரிவ்யூன்ற பேர்ல, கிரிட்டிசைஸ்ன்ற பேர்ல அந்த படத்தினுடைய அதாவது தொடக்க முதல் இறுதி வரை ஒவ்வொன்றா பிச்சு மேஞ்சிடுறாங்க. அது வந்து அதுல வந்து என்ன சொல்ல, கிரிட்டிசைஸ்ன்ற பேர்ல வந்து அது அவங்க கிட்ட இருக்கிற வன்மத்தெல்லாம் வந்து கொட்டி தீர்த்துடுறாங்க. படம் முழு கதையும் சொல்லிடுறாங்க. நடித்தவர்கள் நடிக்காதவங்க எல்லாத்தையும் எல்லாமே சொல்லிடுறாங்க. இதுல என்னன்னா, அதுல வந்து ஒரு ஒரு நியாயத்தை வந்து அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய ஒரு படம் வெற்றி உருவாகிறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு அதுல இருக்கு, அந்த நினைப்பே இல்லாம அவங்க மாட்டுன்னு இஷ்டத்துக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஸ்பாய்லர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு படத்தையே வந்து காலி பண்ற மாதிரியான அவங்க விமர்சனம் இருக்கு. அதனால இந்த நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு படத்தை பாருங்க, விமர்சனம் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அந்த விமர்சனன்ற பேர்ல வந்து அந்த படத்தை வந்து ஒட்டுமொத்தமா வந்து சரிச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பல பேருடைய உழைப்பு இருக்கு, மிகப்பெரிய வணிகம் இருக்கு, நிறைய பேருடைய வாழ்வாதாரமே அதுல அடங்கி இருக்கு. அதுதான் நாங்க சொல்ல விரும்புற ஒரு செய்தி. டீசோ நேயர்களே, இது ஒரு நேயர் விருப்பத்துக்காக நாங்க பண்ண ரிவ்யூ. இதை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் கமெண்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். டீசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.